இந்த சுடர் இப்போ தன்னோட வேலைய காட்ட ஆரம்பிச்சுறாங்க. அதாவது ஏற்கனவே மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி பயங்கரமா நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாம இங்க ரேணுகாவா வந்து ஆள்மாறாட்டம் பண்ணி இப்படி பண்ணது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம். இவ மட்டும் இப்ப போலீஸ் கிட்ட சிக்கினா அப்படின்னா, கண்டிப்பா வாழ்நாள் முழுக்க ஜெயில்லயே தான் தன்னோட வாழ்க்கைய கழிக்கணும். அப்படி ஒரு நிலைமை தான் ஏற்பட போகுது. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனா அதே சமயத்துல இப்போ இந்த சுடர் இருந்துட்டு நம்ம விஜய், மல்லி 2 பேருமே ரொமான்டிக்கா இருக்கிறத பார்த்து சுத்தமா அவளுக்கு அப்படி பிடிக்கவே மாட்டுது. அத பார்த்த உடனே அப்படியே வயிறு எரிய ஆரம்பிச்சிருது. இது எப்படியாச்சும் நான் தடுத்து நிறுத்தணும். இதுக்கு மேல இத விடவே கூடாது. இதுக்கு மேல இது எல்லாத்தையுமே விட்டா கடைசியில என்ன ஆகும், ஏதாகும் அப்படின்றது எல்லாமே நல்லாவே தெரியும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ பயங்கரமா வந்து இந்த சுடர் யோசிக்க ஆரம்பிச்சாரா, என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்ற மாரி சொல்லி, அதுக்கப்புறம் தான் வந்து இந்த சுடர் இருந்துட்டு விஜய்யையும், மல்லியையும் போயிட்டு தள்ளி விடுறது மட்டும் இல்லாம, இந்த மாரி இதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க விஜய் நீங்க? அதாவது என்னதான் வந்து மல்லியோட கழுத்துல நீங்க தாலிய கட்டியிருந்தாலுமே கூட, என் கண்ணு முன்னாடி நீங்க இப்படி பண்றது ரொம்ப மிகப்பெரிய தப்பான ஒரு விஷயம் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, ரொம்பவும் கோவத்தோட இந்த சுடர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இத கேட்ட உடனே மல்லி வந்துட்டு சுடர் அதாவது ரேணுகா "உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்ற மாரி வந்து சொல்லி நம்ம மல்லி கேட்க ஆரம்பிச்சுறாங்க. ஏன்னா இவள பத்தி தான் நல்லாவே தெரியுமே. அதே மாதிரி விஜய் இருந்துட்டு, "என்ன பேசிட்டு இருக்க ரேணுகா நீயி? அதாவது நீ எப்படி எனக்கு ஒரு பொண்டாட்டியோ, அதே மாரி தான் மல்லியும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதாவது மல்லி இப்ப என்ன கேட்க மாட்டாளா? அது ஏற்கனவே வந்து உயிரோடு இருக்கா. அதாவது நீ உயிரோடு இருக்க அப்படின்றது தெரியாம தான் மல்லியோட கழுத்துல நான் தாலிய கட்டினேன். அதே மாதிரி நீ நினைக்கிற மாரி, நீ ரெஸ்ட்ரிக்ட் பண்ற மாரி என்னால இருக்க முடியாது. ஏன்னா மல்லிக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த ஒரு வாழ்க்கைய வந்து பார்த்தாகணும். வேற வழியே கிடையாது அப்படின்ற மாரி சொல்லி, அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே செஞ்சுகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி விஜய்க்கு வந்து இந்த ரேணுகாவ சமாதானப்படுத்துறதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு நேரத்துல மல்லி இருந்துட்டு, சுடர் நீ எதுக்காக இது எல்லாத்தையுமே பண்றன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நானும் விஜயும் சந்தோஷமா இப்படி இருக்கிறத பார்த்துட்டு உன்னால நிம்மதியா இருக்க முடியல அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். அந்த ஒரு காரணத்தினால தான் நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்றதும் எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் வந்து நம்ம மல்லி வந்துட்டு விஜய் கிட்ட இன்னும் க்ளோஸா இருக்கிற மாரி ரொம்பவும் பெரிய ஒரு டிராமாவ போட்டுட்டு இருக்காங்க. உண்மையிலேயே மல்லியும் விஜயும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அப்படின்னா யார் நினைச்சாலுமே பிரிக்க முடியாது. ஆனா அந்த ஒரு விஷயம் தெரியாம தான் இந்த சுடர் வந்துட்டு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா அதே சமயத்துல நம்ம விஜய்க்கு எப்போ இங்க இருக்கக்கூடியது ரேணுகா அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருதோ, அப்பவே எல்லாமே வந்து தப்பு தப்பா நடக்கும். உண்மையிலேயே வந்து இப்போ இந்த சுடரால வந்து எதுவுமே பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் உருவாகும். ஏன்னா இங்க இருக்கக்கூடியது ரேணுகா இல்ல அப்படின்றது தெரியும். அடுத்ததா என்ன ஆகுது அப்படின்னா இந்த ரேணுகாவால, அதாவது இந்த சுடரால எதுவுமே பண்ண முடியல. மல்லியையும், விஜய்யும் அவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்றத, அவங்க 2 பேரும் தனியா இருக்கிறத எப்பவுமே வந்து தடுக்க முடியல. ஏன்னா மல்லி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி அப்படியே வந்து டைவர்ட் பண்ணிவிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மல்லியும், விஜயும் ரொம்பவும் சூப்பரா, சந்தோஷமா அங்க வந்து இருந்துட்டு இருக்காங்க. எல்லாமே சூப்பரா நடந்துகிட்டு இருக்கு. இதனால இந்த சுடர் அடுத்ததா ஒரு மிகப்பெரிய பிளான பண்ண தான் போறா. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.